ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி நுவரேலியா வந்திருக்கிறோம். நுவரேலியா இன்றைக்கி ஒரு நாள் தான் இங்கே நிற்க போகிறோம். ஏன்னு சொன்னால் கடும் குளிராக இருக்குது. சின்ன பிள்ளையோட வந்தது, அதனால் ஒரு நாள் மட்டும்தான் இங்கே நிற்க போகிறோம். இந்த ஒரு நாளில் என்னென்ன சுற்றி பார்ப்போம்ண்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்க, லொக்கேஷன் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது. இந்த வியூ வந்து நார்மலாக இங்கே இருக்கிற ஆக்களுக்கு இது சகஜமாக இருக்கும். நாங்கள் யாழ்ப்பாணத்தான் தானே, எங்களுக்கு இந்த மலை மேலே ஏறி என்று பார்க்குறதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் இந்த வேன் வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கொண்டு தான் வந்த நாங்கள். செல்ஃப் டிரைவிங்கில் வேன் நல்லா இருக்குது. இன்ஜின் மேலே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு நாளைக்கு 20,000 படி செல்ஃப் டிரைவிங், அதாவது டிரைவர் இல்லாமல் எடுத்துக்கொண்டு வந்த நாங்கள். லைட் வெஹிக்கிள் தான், லைட் வெஹிக்கிளில் ஓடலாம். இந்த வேன் தேவை என்று சொன்னால் நான் நம்பர் கீழே போட்டு விட்றேன். நீங்கள் தேவை என்று சொன்னால் அவங்கள்ட்ட நிறைய வாகனங்கள் இருக்குது, பிக்கப் கூட இருக்குது. பரத் சேல்ஸ் அண்டு அவங்க நம்பரை போட்டு விட்றேன். நீங்கள் தேவையெல்லாம் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நாங்கள் தங்கினாங்கள். ஒரு வீடே அப்படி தந்திருந்தாங்க. வீடுன்னு சொல்ல ரூம்ஸ் தான் எடுத்துருந்தோம் நாங்கள். நார்மலாக எல்லா இதுவும் புக்கிங்லான் இருந்தது. கூடுதலாக ஒரு 4-5 இதில் ட்ரை பண்ணால் ஃபுல்லாக புக்கிங். இங்கே தான் ரூம்ஸ் கிடச்சிருந்தது. அதோட பேர் க்ரீன் வில்லா. நார்மலாக டிக்டாக்கில் அடித்தாலும் பெறும், செக் பண்ணி பாருங்கள். நம்பர் அதிலே எடுக்கலாம். க்ரீன் வில்லாண்டு டபுள் ரூம் வந்து 3 பெட்டோடு தந்துருந்தாங்க. 4,000 ரூபாய்க்கு. நல்லா இருந்தது. ரூமெல்லாம் நல்லா இருந்தது. உள்ள எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தது. அதாவது இப்போ ஏசி தேவைப்படாது. என்ன சொன்னால் இது கடவுளே இங்கே வெளியில் ஏசி போட்டிருக்கார். ஏசி தேவைப்படாது. மற்றபடி ஹீட்டர்ல எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்குது. டைனிங் டேபிள், டிவி எல்லாம் இருக்குது. ரூமில் டிவி இல்லை, முன்னால் இருக்குது. ரூம்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. வைஃபையும் கொடுத்துருக்காங்க. டபுள் பெட் கொடுத்துருக்காங்க. வாஷ்ரூம் எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. ஹீட்டர் நிப்பாட்டையில் ஓகே, நிப்பாட்டியாச்சு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ஷீட், அந்த கம்பளம் எல்லாம் தந்திருக்காங்க. இப்போ சில இடத்துல கம்பளம் எடுக்க இல்லாது கம்பளம் எல்லாம் தந்திருக்காங்க. இதில் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் மீல்ஸும் எடுத்துக்கொள்ளலாம். நல்ல க்ளீனான ஒரு வீடு தான். நான் எந்த பொருட்கள்லாம் எடுக்கணும். முக்கியமாக இந்த ப்ளக் கொண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ளக் இருக்கிறதால எங்களுக்கு ஈஸி. ஓகே, ஆனால் வெளியில் நார்மல் செருப்பம் கொடுத்துருக்காங்க வாஷ்ரூமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஹீட்டர் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, நல்ல ஒரு இடம். க்ரீன் வில்லான்னு நார்மல் அடித்தா வரும். நான் இதில் நம்பரை வேண்டாம் போட்டு விட்றேன். இப்போ நாங்கள் வேனுக்குள்ளே போய் ஏறுவோம். நீங்கள் இந்த இவங்கள்ட்ட 3 இருக்காம், 3 வீடு இருக்காம். அதனால் இவங்கள்ட்ட சூஸ் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அடுத்த நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதை தான் சூஸ் பண்ணுவேன்.
மற்றது நல்ல க்ளீனாக தந்துருந்தாங்க. மற்றது நீங்கள் வர முன்னம் ஏர்லியாக புக்கிங் ஒன்று போட்டு வாங்க. என்ன சொன்னால் நுவரெலியா அப்படி டூரிஸ்ட் பிளேஸ் தானே, புக்கிங் ஃபுல்லாக தான் இருக்குது. ரைட், வேனுக்குள்ளே ஏறிட்டு பார்ப்போம். இதுதான் அவங்களோட விசிட்டிங் கார்டு. இப்போ நாங்கள் வலிக்கிட போகிறோம். ஃபில் பண்ணியாச்சு. நான் தான் ட்ரைவ் பண்ண வேண்டிய நினைக்கிறேன். இப்போ நான் ட்ரைவ் பண்ணும்போது வீடியோ எடுக்க இயலாது. அங்கால போய் தொடருவோம். இந்த பாருங்க, இந்த லேக்கில் வந்து போர்டிங் வசதி எல்லாம் இருக்குது. போட்டில் போகலாம். பாருங்கள், அங்கால மேகமூட்டம், அதாவது மழை எப்படி பெய்யுதுன்னு பாருங்கள். இங்கால வெயில் இந்த இதில் பார்க்கவே தெரியுது. ரைட், வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வேனை நிப்பாட்டி இருந்தால் இப்போ கை மாற்றியாச்சு. நல்ல இடங்கள் இருக்குது. வேனுக்கால பார்த்துட்டு போவோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது சீதாம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். பக்கத்தில் ஒரு ஆறுண்டு ஓடி கொண்டு இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்க. இங்கே மூதாதையர் எல்லாம் நிற்கணும். வாங்க போவோம் கோயிலுக்குள்ளே. மழையாக கிடக்குது. குடையை பிடிச்சி கொண்டு போய் கொண்டிருக்கோம். இங்கால வேறைக்குள்ள கையோட குடையை கொண்டீங்கன்னா நல்லம். சரி, கோயிலுக்கு போவோம். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலாமோ தெரியாது. முதலாவது இடம் பார்க்க வந்திருக்கோம், சீதா அம்மன் கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குண்டு. இது மேகமூட்டம், இது மழை இல்லை, இது மேகமூட்டம். ரைட், என்ட்ரன்ஸ் டிக்கெட் 100 ரூபா. உள்ளக்க வீடியோட கேளாது. இதெல்லாம் இதோட முடிக்கிறேன் நான் வீடியோவை. உள்ளே போயிட்டு வந்து பிறகு பார்ப்போம். அப்படியே கோயிலில் கும்பிட்டு வந்துட்டோம். இங்கே ஒரு மெடிடேஷன் சென்டர் இருக்குது. இதுக்குள்ள நாங்கள் போகிறோம். அருவியோட சேர்ந்துருக்கு. சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு. வேற லெவல்ல இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படி இருக்காங்க. இங்கே போவோம். வாவ், வேற லெவல்ல இருக்குது பார்க்கறதுக்கு. செம்மையா இருக்கு. தண்ணி ஓடுறது. அங்க பாரு, மேகமூட்டம் அப்படி இருக்காண்டு மேலேயே மறைச்சு கொண்டு இருக்குது. ரைட், நான் இப்ப இதை கும்பிட்டு வாரேன்னா கீழே இறங்கி வந்துட்டேன். இந்த இடம் வழுக்குது. இந்த இடம் வழுக்குது கவனம். இது கோயில பின்பக்கம் இருக்கிற அந்த ஆரோட சேர்ந்த பக்கம். இது வந்து ஆஞ்சநேயண்ட பாதம். அதான் எல்லாரும் அதில் வணங்கினம். பாதம் வச்சுதாண்டா அந்த அடையாளப்படுத்தி காட்டியிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருந்தது இந்த கோயில். நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. இதில் ஒரு மடப்பள்ளி மாயை கட்டியிருக்காங்க. வாஷ்ரூம் எல்லாம் அங்கால அந்த பக்கம் இருக்குது. இல்லை பாருங்க, மரம் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குண்டு. செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. நேரா நீட்டா அப்படியே வளர்ந்துருக்குது. செம்மையா இருக்கு பார்க்க. எனக்கு அந்த மலையை பார்க்கத்தான் ஆசையா இருக்கேன்னு சொன்னா, அந்த மேகம் மூடினது வேற லெவல். இந்த கண்ணூடா பார்க்க வேற லெவல் ஒரு ஃபீல் கொடுக்குது.
ரைட், இதோட கோயிலை முடிப்போம், வெளிக்கிடுவோம். இது அன்னதான மடம் இதில் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு அன்னதானம் கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் இப்படியே போகும் வழியில் இதுக்கங்கால வீடியோ எடுக்க இயலாது, வீடியோ கட் பண்ணுறேன். கோயிலிருந்து வெளிக்கிடுறோம். இப்போ வெயில் இறைக்க வெளிக்கிட்டோன்னே நல்லா இருக்குது. எல்லா இடங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ மேகமூட்டம் போயிட்டுது, நல்லா இருக்குது இந்த மலையை பார்க்குறதுக்கு. வேனுக்கு போய் கொண்டிருக்கோம். நல்லா இருக்கு இந்த இடம். அங்கால மலையை வெட்டி பில்டிங் அடிச்சு கொண்டிருக்காங்க. குளிரும் அடிக்குது, சூரிய வெளிச்சம், சூரிய வெப்பம் உடம்புலையும் படையில நல்லா இருக்கு, ஒரு வித்தியாசமா இருக்குது. வேனுக்குள்ள ஏறுவோம். வேன்ல ஏறையில கோயில் பக்கத்துலான்னு ஒரு கடை இருக்கு, தோசை கடையாண்டு, தோசை கஃபே சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தோசை நல்லா இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. தோசை கஃபே எல்லா வெரைட்டியான தோசையும் இருக்குது. தோசை நல்லா இருந்தது, உடனே செய்து தராங்க. அதே நேரம் இவங்கட வடை வேறு லெவல், வடையும் ட்ரை பண்ணி பாருங்க. இவங்கட முறுக்கும் வேறு லெவல். எனக்கு ஸ்பெஷலாக எல்லாமே நல்லா இருந்தது, ஆனால் ஸ்பெஷலாக வடையும் முறுக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது. சும்மா இந்த கோயில் வேறைகளை சும்மா அதில் ஒரு ட்ரை ஒன்று கொடுத்து பாருங்கள். இப்போ நாங்கள் அடுத்த பிளானுக்கு போவோம். இப்போ இந்த பார்க்குக்கு தான் வந்திருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பூக்கள் இருக்குது, நிறைய விதமான நிறைய கலர்லையும் இருக்குது பூக்கள். ஃபோட்டோஸ் எடுக்கிறேன்டா எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி இங்கே அதில் போகிற மாதிரி போட்டில் போக போகிறீங்கன்னா இந்த ரிவரை சுற்றி பார்க்கலாம். இதில் நாங்கள் நின்றது காரணம் இந்த இதுக்கு தான், குதிரை சவாரி செய்வோம் என்று தான் நாங்கள் நின்றது. பாப்பா மங்கால போய் வழி பக்கத்தால் போய் தான் போகணுமா, அதை போவோம். ட்ரோனில் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாதான். ட்ரோனில் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்படி பார்ப்போம். அங்காளி பக்கம்தான் பூக்கண்டுகள்லாம் இருக்குது. இதுதான் டிக்கெட்டுக்குரிய ப்ரைஸ். இதுக்குள்ள நிறைய இடங்கள் இருக்கு. இங்காலே பக்கம் இப்படியே போகலாம், இங்காலே இப்படியே போகலாம், இப்படியே நடந்து போகலாம், அங்கே வரைக்கும் அப்படியே நடந்து போகலாம். அந்த ஹவுஸ் வரைக்கும் அப்படியே நடந்து போகலாம். நல்ல குளிரத்தான் இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மணி ஆகுது. இப்போவும் குளிராக தான் இருக்குது. இந்த ஹோர்ஸ் ரைடுக்கு ஒரு ஆளுக்கு 1500 ரூபா போய் கொண்டிருக்காங்க. சின்னால் பயத்தில் குளர வலிக்கிட்டது, அதனால் போகையில். அங்கே போட் வேறு லெவலில் இருக்கு. செமையா ரைட் பண்ணுறாங்க. ராவ் செமையா இருக்காது.
இதில் வந்து போட் சஃபாரி மற்றது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள் ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்காங்க. அங்கேயும் ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்காங்க. நாங்கள் இப்போ இங்கேருந்து வலிக்கிறோம். அடுத்த பிளானை பார்ப்போம். திடீர் பிளான் ஒன்று போட்டோம். இப்போ நாங்கள் இந்த போட்டில் போக போகிறோம். அது வந்து நார்மல் போட், நார்மலாக போகக்கூடியது, ஸ்பீடாக இல்லாமல் நார்மலாக அப்படியே இந்த ஏரியா ரவுண்ட் அடிக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்பீட் போட். இதை தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட ப்ரைஸ் வந்து பிரதர் என்ன ப்ரைஸ் இது? இது வந்து 4000. இது ஸ்பீட் போட் 150 ஹார்ஸ் பவர். இது 1.5 ரவுண்ட் போகிறே. இது எல்லாருக்கும் 8 பேருக்கும் 4000. 8 பேருக்கும் 4000. அது சின்ன அது வந்து இது வந்து நார்மல் போட். அது ஹார்ஸ் பவர் 50. அது வந்து 10 பேருக்கு போக முடியும். அது ஹாஃப் ரைட் 2000 ரூபா, ஃபுல் ரைட் 2500 ரூபா. ஓகே, ஃபுல் ரைட் 2500 ரூபா. அது நார்மலாக போய் வருது. இது வந்து அது ஹாஃப் ரைடுன்னு சொன்னால் 2000 ரூபா. அது ஸ்லோ போட். அது வந்து ஸ்லோவாக போகும். இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இது 4000 ரூபா இதோட ப்ரைஸ். இது வந்து நார்மல்னு சொன்னால், இப்போ ஹாஃப் ரைடுன்னு சொன்னால் இப்போ அவங்க தான் ரைட் பண்ணுவாங்க. ஜெஸ்கி ஹார்ஸ் பவர் இஸ் 1800 cc. அது வந்து அவங்க தான் ரைட் பண்ணுவாங்க. 2 பேர் போகலாம். ஹாஃப் ரைடுன்னு சொன்னால் 2000 ரூபா. ஃபுல் ரைடுன்னா 2500 ரூபா வரும். இப்போ நாங்கள் இதெல்லாம் போகிறோம். உள்ளே போய் பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் போகிறோம். ஓகே, நான் சொல்கிற மாதிரி போகிறாராம். இதுதான் ரைட் பண்ணுறார். பஸ் ஃபோன் நல்லா புரிஞ்சுக்க. எப்படி போகுதுன்னு ஆமா. வேற லெவல். இந்த பில்டிங் வேற லெவல்ல இருக்குது. செம்மையா இருக்குது. வீடியோ கட் பண்ணுறேன். இந்த ரைட் செம்மையாக இருந்தது உண்மையிலே. நாங்கள் அதுக்கால போக முடியாது நினச்சது. திடீர் பிளானில் இந்த ரைடுக்கு வந்தது உண்மையிலே வேறு லெவல். ஃபாரினர்ஸுக்கு வந்து ரேட் கூட 6000 கூட தான் வரும். நார்மலாக ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸுக்கு வந்து ரேட் குறைவு தான். யாழ்ப்பாணத்தை ஒப்படைகளை இங்கே செம்மையாக குறைவு. இந்த ரைடுக்கு 4000 தான் எடுத்திருந்தாங்க.
வேறு லெவல் இருந்தது. நீங்கள் இங்கே வாரீங்கன்னு சொன்னால் இதில் வாசலுக்கு நேர ஃபேஸ் 1 கவுண்டர், அந்த கவுண்டருக்கு முன்னாலே இருக்காங்க. நல்லா தமிழ் கதைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இவங்கள வரும்போது நெக்ஸ்ட் டைம் இங்கிலே வாங்க. எல்லா வகையான போர்டும் இவங்கள்ட்ட இருக்குது. ஓகே, இதோட நாங்கள் இந்த அடுத்த பிளானுக்கு பார்ப்போம். இதோட அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நானோயாக போய் கொண்டிருக்கோம். எங்களோட அடுத்த பிளான் இதுதான். இந்த பிரிட்ஜை பாருங்க எப்படி இருக்காண்டு, வேறு லெவலில் இருக்கா, செம்மையாக இருக்கு. இங்கே பிரிட்ஜை பாருங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த பிரிட்ஜ். எதுக்காலடா போகிறது? டே இதுக்காலையா? ஓகே, ஒரு குட்டி பாதையில் முன்னால் காட்டு. குட்டி ரோட்டெல்லாம் போய் கொண்டிருக்கோம். அங்கால வந்து வானம் பெறும். அந்த ட்ரெயின் பட்டியெல்லாம் அப்படி இங்கெல்லாம் தமிழாக்கள் தான் கூட இருக்கிறாங்க போல. எல்லாரும் போகிற வாரம் சனத்தை பார்க்க அப்படி பொட்டு வச்சு கொண்டு வடிவாக தான் போகிறாங்க. இதில் ஆட்டோ ஒன்று நிற்குது. இதுக்குள்ள ஸ்கூலும் இருக்குது. என்னடா அருவி கொட்டுதா? கீழே கீழே அருவி கொட்டுதான். என்னால் தான் பார்க்க முடியல. நல்ல ஒரு லொக்கேஷன் தான். நான் ஓயாக்கு போய் வீடியோ எடுப்போம். கட் பண்ண. வாவ், செம்மையா இருக்கு. அங்கே போகலாமாடா? பார்க்கிங் இல்லைன்னா வேற லெவலில் இருக்கா? இல்லை ட்ரோன் பறக்க விடலாமாடா? ரைட், ஓகே. வேற லெவலில் இருக்கு. செம்மையா இருக்குண்ணே. திரும்ப போய்க்கிறதுக்கான போகணும் என்ன? இந்த அருவி விழுற சத்தத்தை பாருங்க, கேட்கவே செம்மையா இருக்குது. வேற லெவல்ல. செம்மையா இருக்குது. அதுக்கால போய் கொண்டிருக்கு. வேற லெவல். அங்கால போவோம் நாங்கள். கிட்ட பார்க்க வேற லெவல்ல இருக்குது. பாருங்க, அதுல ஒவ்வொரு சைட்ல இருந்து குட்டி குட்டியா வந்து கொட்டி கொண்டிருக்கு. வாவ், அருமையான ஒரு இடம். வேற லெவல்ல இருக்கு. போட்டோ ஷூட்டுக்கு செம்மையா இருக்கும். ஒரு வெட்டிங் ஷூட் எல்லாம் இங்க வந்து எடுக்கணும், எப்படி இருக்கும்? வேற லெவல்ல இருக்கா?
போய்க்குள்ள இவ்வளோ வடிவு கிடைக்குமான்னு தெரியாது. தூரம் பார்க்க பாருங்க இப்படி இருக்குண்டு அங்கேருந்து கொட்டி கொண்டு இருக்கு. இல்லை குளிக்கலாம், குளிக்கிறேன்டா குளிக்கலாம். ஆனால் தண்ணி ஜில்லுண்டு வரும்னு நினைக்கிறேன். அது தண்டவாளம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த பக்கம் பார்த்தனா பின்னால திரும்பி பார்க்கல பாருங்க, இதுவும் வேற லெவல்ல இருக்குது. பார்க்கவே ஆசையா இருக்கு. முன்னால பார்த்த பொண்ணு பின்னால விட்டுட்டேன். இதுவும் பார்க்க வேற லெவல்ல இருக்கு. இப்படி தண்ணி போற பாருங்க. இனி குளிக்க போவோம். குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட வந்திருக்கிறோம். பாருங்க எல்லா இடமும் இந்த ஆறு ஓடிக்கொண்டு தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த மரத்தில் இருக்கிறது எல்லாமே வௌவால் தான். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். கருப்பு கருப்பாக இருக்கிறது எல்லாமே வௌவால் தான் பாருங்க. ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஏன்னா நாங்கள் அங்கே வௌவாலை அடிக்கிறதுக்காண்டியே பார்த்து கொண்டிருப்போம். எங்கே பழங்கள் காய்க்குது, நாவல் பழம் அதெல்லாம் எங்கே காய்க்குது, எங்கே எப்போ வௌவால் பொடி போடுவோம் மட்டும் பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் இங்கே பாருங்க கொத்து கொத்தாக இருக்குது. இதுவும் பார்க்க அருமையாக இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.